சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை நீட நினைந்து இன்று ஒரு சிவ சிந்தனையாக திருமுறை பாடல் பட்டினத்து பிள்ளையார் என்று சொல்லப்படுபவர் பட்டினத்து அடிகளார், பட்டினத்தார், இப்படியெல்லாம் நம்ம சுவாமிக்கு நிறைய நாமங்கள் இருக்குது. அப்படி அவர் அருளிய 11வது தமிழ் வேதத்தில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்னைக்கு நமக்கு சிவபெருமான் திருவருள் அருளி இருக்கிறார். இந்த பாட்டு நமக்கு என்ன கருத்தை உணர்த்துகிறது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். அதாவது நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எனது என்று எப்பொழுதுமே ஒரு உரிமையை நம்ம எடுத்துக்கிறோம், உரிமையை கொண்டாடும். எதற்கும் நாம் நிரந்தரமான உரிமையாளர்கள் அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டு செல்ல வேண்டும் என்ற நிலையாமையை இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போகிறது தான் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. பட்டினத்தாருடைய பாடலில் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள் இவை. பட்டினத்தார் சீடன் பட்டினத்து அடிகளாருடைய பாடல் இது. அருமையான ஒரு பாடல். இந்த பாடலுக்கு சுருக்கமான விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ அந்த பாட்டை நம்ம பாடிட்டு அப்புறமா அதுக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் சிந்திப்போமாக. திருச்சிற்றம்பலம். வீடு நமதென்று வாழ்ந்திருப்போம், இந்த மெய்யும் நமதல்ல கான். மாடு நமதென்று வாழ்ந்திருப்போம், ஒரு மறைக்காலும் நமதல்ல கான். கூடு நமதென்று வாழ்ந்திருப்போம், இந்த கோலமும் நமதல்ல கான். ஆடும் கழனி நமதென்போம், ஓர் அணுவும் நமதல்ல கான். ஓர் அணுவும் நமதல்ல கான். திருச்சிற்றம்பலம். வீடு நமதென்று வாழ்ந்திருப்போம் என்கிறார் சிவசிவா. நாம் வசிக்கின்ற அழகான வீட்டை பார்த்து, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்டின வீடு, இந்த வீடு என்னுடையது என்று நாம் பெருமைப்படுகிறோம் அன்பர் பெருமக்களே. ஆனால் இந்த உடலே, அதாவது இந்த மெய், இந்த உடலே நமக்கு சொந்தமில்லாத போது இந்த வீடு மட்டும், நம்ம கட்டின வீடு மட்டும் எப்படி நமக்கு சொந்தமாகும், நமதாகும்? அடுத்த வரியில் சுவாமி சொல்கிறாங்க, மாடு நமதென்று வாழ்ந்திருப்போம், ஒரு மறைக்காலும் நமதல்ல கான் அப்படிங்கிறாரு. அதாவது மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று ஒரு பொருள். செல்வம், நகை நட்டு பணம், இதுக்கெல்லாம் மாடுன்னு பேர். அப்படி நம்ம சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் நமக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம மாடு நமதென்று வாழ்ந்திருப்போம், செல்வம், சொத்து, கால்நடை, இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு மரைக்கால், அதாவது மரக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அளவுகோல், இரும்பால் இருக்கும், பித்தளையில் இருக்கும், மரக்காம்பாங்க. அப்படி அந்த மரைக்கால் அளவை அளக்கின்ற ஒரு கருவி தான் அது தானியங்கள் அளக்கக்கூடியது. அந்த மரைக்கால் அளவு தானியம் கூட நமக்கு நாம் போகும்போது கூட வராது அப்படிங்கிறார் சுவாமி. ஒரு மரக்க அளவு கூட நமக்கு, ஒரு தானியம் கூட வராதுரா. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பொண்ணு, பொருள், சொத்து எல்லாம் நமக்குன்னு நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறார் சுவாமி. அடுத்தது,
கூடு நமதென்று வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறாரு. கூடு அப்படின்னா இந்த உடம்பை கூடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடம்பில் புதுசு புதுசாக சட்டை வாங்கி போடுறோம், கோட்டு போடுறோம், சட்டை போடுறோம், அப்படி அலங்கரித்து இதுவே எல்லாம் என்று வாழ்கிறோம். ஆனால் இந்த உயிர் போன பின் இந்த கோலமும் அழகும் நமதல்ல அப்படிங்கிற இந்த உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் பட்டு வேட்டி கட்டினாலும், பட்டு சட்டை போட்டாலும், கலெக்டர் மினிஸ்டர் கதர் போட்டாலும், கோட்டு சொட்டு போட்டாலும் நம்ம உடம்பை அலங்கரிக்கிறது எல்லாம் நம்ம கூடு, நம்ம உயிரானது நம்ம கூட்டை விட்டு போச்சுன்னா இந்த கோலம், இந்த அழகும் நமக்கு நிரந்தரம் அல்ல, நிலையானது அல்ல, அது நமதல்ல அப்படிங்கிறாரு சுவாமி. ஆடும் கழனி நமதென்போம் அப்படிங்கிறார். கழனி அப்படின்னா நிலம், பயிர்கள் விளையக்கூடிய நிலப்புலன்கள், அப்படி எல்லாம் என்னுடையது என்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரு சிறிய அணு அளவு நிலம் கூட நமக்கு பின்னால் வராது. இதுதான் வாழ்க்கை. அப்போ உலகில் நாம் எனது என்று எல்லாத்தையும் நம்ம உரிமை கொண்டாடுறோம். ஆனால் எதற்கும் நாம் நிரந்தரமான உரிமையாளர்கள் அல்ல என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஒரு நாள் விட்டு செல்ல வேண்டும் என்ற நிலையாமையை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. அதனால் எதுவுமே நமக்கு இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத நாம் உள்ளத்தில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு பட்டினத்து பிள்ளையார் அருளுகிறார். இதே மாதிரி ஒரு பாடல் ஒன்று, உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொக்கநாத வெண்பால் வரும். இந்த உடம்பை நான் என்னை சிங்காரித்து நானே இடர்பட்டு கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவனை வணங்க வேண்டும், அவனை தான் நாம் சிங்காரிக்க வேண்டும், அவனை தான் நாம் அழகு பார்க்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுப்பது எல்லாம் இறைவனுக்காக சிறிதளவாவது நாம் கொடுக்க வேண்டும். எல்லாம் இறைவனுடையது, என்னுடையது எதுவும் அல்ல என்ற ஒரு உண்மையை, இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு நிலையானது அல்ல என்ற நிலையாமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுருக்கமாக சொல்கிறார் பட்டினத்து பிள்ளையார். மீண்டும் இதே போன்ற ஒரு பிடித்த பாடலில் நாம் இறை சிந்தனையாக சிவபெருமானை பற்றி சிந்திப்போம். பட்டினத்து பிள்ளையாருடைய திருவடிகளை போற்றிக் கொண்டு சிவா. திருச்சிற்றம்பலம்.